ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது MangaCoder சேனல். இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ, முதல் வீடியோ, 1வது வீடியோ. சாரி கைஸ், சளி பிடிச்சி தொண்டை கட்டியிருக்கிறதுனால சரியாக பேச முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மொத்தமாக 2 பார்ட்டாக பிடிச்சிருக்கோம். ஒன்றில் மாங்கா ஸ்டோரிஸை பற்றி பேசுவோம், இன்னொன்றில் கோடிங் பார்ட்டு. நம்மளில் பல பேர் டாக்டர் ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காக சின்ன வயசுலேருந்து 10th வரைக்கும் நல்லா படித்து 11th பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருப்போம். சரி, 10th நல்ல மார்க் வாங்கியாச்சு, இனி 12th கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கிடுவோன்னு கேவலமான மார்க் வாங்கிட்டு பிஎஸ்சி ஐடி இல்லைனா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைடு வந்திருப்போம். அங்கே போய் பார்த்தா C++ ஜாவான்னு ஒன்றுமே புரியாத பாஷையில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஒரு கேட்டகரியில் இருக்கட்டும். இன்னொரு கேட்டகரி ஒன்று இருக்குது. அவங்க எப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்தாச்சு, இனிமேல் நல்லா ஐடி வேலைக்கே போய் ஒரு நல்ல ஐடி டோலியாக பார்த்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் செட்டில் ஆகலான்னு பிளான் போட்டிருப்பாங்க. சர்ப்ரைஸ்னு இவனுங்களுக்காகவே எதுவுமே தெரியாத டீச்சராக வந்து எதுவுமே நடத்தாமல் அவங்களோட பிளான் எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுருவாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்க லெஜண்டுகளுக்காக தான் நம்ம சேனல் இந்த கோடிங் பார்ட்டை டெடிகேட் பண்ணுது. இந்த வீடியோவோட கான்செப்ட் என்னென்னா, C++ ப்ரோக்ராம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னன்றது மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு C++ ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு நோட் பேடும் ஒரு கம்பைலரும் இருந்தால் போதும். அதை 2 தான் இந்த வீடியோவில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ரொம்ப பிஸி போர் அடிக்காமல் வாங்க இன்ஸ்டாலேஷனுக்குள்ளே போகலாம். மேக் ஓஎஸ்க்கு வீடியோ போடுற அளவுக்கு நம்ம சேனல்லாம் வளரல, அதனால் நம்ம லினக்ஸ் விண்டோஸ் ஓஎஸோட நிப்பாட்டிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம விண்டோஸ் ஓஎஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லினக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம். விண்டோஸில் எப்பயுமே C++ கம்பைலர் இருக்காது, அதை நம்ம தனியாக தான் இன்ஸ்டால் பண்ணணும். C++ ரன் பண்ணுறதுக்குன்னே நிறைய கம்பைலர் இருக்குது. நம்ம GCC கம்பைலரை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட சிஸ்டமில் க்ரோம் இல்லைனா மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி டவுன்லோட் MinGWன்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் வர ஃபஸ்ட்டு ரிசல்ட்டுக்கு போய் MinGW இன்ஸ்டாலரை டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டாலரை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான விஷயம்தான். விண்டோஸில் நார்மலாக ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இந்த இன்ஸ்டாலும் இருக்கும். இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறமா கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் அந்த கண்டினியூவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு MinGW இன்ஸ்டாலேஷன் மேனேஜர் விண்டோ ஓப்பன் ஆயிரும். இப்போதைக்கு அது ஒரு ஓரமாக கிடக்கட்டும். முதல்ல நம்ம சிஸ்டமில் ஏற்கனவே GCC கம்பைலர் இன்ஸ்டால் ஆயிருக்கா என்னன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறோம். முதல்ல ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற கமாண்டை டைப் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டமில் ஏற்கனவே GCC கம்பைலர் இன்ஸ்டால் ஆகி இருந்துச்சுன்னா அதோட வெர்ஷனை இந்த கமாண்ட் காட்டிடும். ஒருவேளை உங்கள் சிஸ்டமில் GCC கம்பைலர் இல்லைன்னா இந்த மாதிரி G++ இஸ் நாட் ரெக்கக்னைஸ்டுன்னு வந்துடும். அதுக்கப்புறமா இன்ஸ்டாலேஷன் மேனேஜரை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற 3 பேக்கேஜையும் இன்ஸ்டாலேஷனுக்கு மார்க் பண்ணி வச்சுட்டு அப்ளை சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா அந்த 3 பேக்கேஜஸும் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட சிஸ்டமில் GCC கம்பைலரை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஒரு தடவை கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்துருவோம். பழைய கமாண்ட் ப்ராம்ப்ட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு புது கமாண்ட் ப்ராம்ப்டில் செக் பண்ணி பார்ப்போம். இப்போது நம்ம சிஸ்டமில் GCC கம்பைலர் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. GCC கம்பைலரை எப்படி இன்ஸ்டால் பண்ணமோ அதே மாதிரி ஒரு தடவை அதை அன்இன்ஸ்டால் பண்ணியும் பார்த்துருவோம். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கம்பைலர் உங்களுக்கு தேவைப்படாமல் போகலாம். இன்ஸ்டால் பண்ணுறத விட அன்இன்ஸ்டால் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்த டார்கெட் பாத்துக்கு போய் MinGWன்ற ஃபோல்டரை பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணிட்டீங்கன்னா
நம்ம இன்ஸ்டால் பண்ண ஜிசிசி கம்பைலரும் அந்த ஃபோல்டரோட சேர்ந்து பர்மனெண்ட்டாக டெலிட் ஆயிரும். மிச்சம் இருக்க அந்த MinGW இன்ஸ்டாலேஷன் மேனேஜரோட ஷார்ட்கட்டையும் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அன்இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். நம்ம இன்ஸ்டால் பண்ண ஜிசிசி கம்பைலர் கரெக்டாக ஒர்க் ஆகுதா என்னன்னு ஒரு தடவை டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்துருவோம். ஒரு சாதாரண நோட் பேடை ஓப்பன் பண்ணி ஒரு C++ கோடு டைப் பண்ணுறேன். இதான் நம்மளோட சாம்பிள் ப்ரோக்ராம். இந்த சாம்பிள் ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்னா ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு வார்த்தையை பிரிண்ட் பண்ணணும், அவ்வளோதான். இந்த ஃபைலை நான் main.cppன்னு சேவ் பண்ணிக்கிறேன். அன்இன்ஸ்டால் பண்ண கம்பைலரையும் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போது main.cpp ஃபைல் இருக்க ஃபோல்டருக்கு போய் ஒரு புதுசாக ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 2 கமாண்டையும் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்பைலர் கரெக்டாக ஒர்க் ஆகாதா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம சிஸ்டமில் ஜிசிசி கம்பைலர் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதோட இந்த விண்டோஸ் இன்ஸ்டாலேஷனும் முடியுது. வணக்கம். டேய், எண்டு கார்டு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா. மோஸ்ட்லி எல்லா லினக்ஸ்லையுமே இந்த ஜிசிசி G++ கம்பைலர் ப்ரீ இன்ஸ்டால்டாகவே வந்துடும். உங்கள் சிஸ்டமில் ஜிசிசி கம்பைலர் ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகிருக்கா என்னன்னு செக் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற கமாண்டை டைப் பண்ணி உங்களோட ஜிசிசி கம்பைலரோட வெர்ஷனை செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களோட லினக்ஸ் சிஸ்டமில் ஜிசிசி கம்பைலர் இன்ஸ்டால் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. உங்களுக்காகவே நம்ம சேனல் ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த கமாண்டை உங்களோட டெர்மினலில் டைப் பண்ணி ஜிசிசி கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம சேனல் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு. அடுத்து இந்த கம்பைலரை ஒரு தடவை டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கு நமக்கு ஒரு நோட் பேட் தேவை. அது எந்த நோட் பேடாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இந்த வீடியோவில் VS கோடை யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு hello.cppன்னு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலில் என்னோட C++ சாம்பிள் ப்ரோக்ராமை டைப் பண்ணுறேன். இந்த சாம்பிள் ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும், அவ்வளோதான். இந்த ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு இந்த ஃபைல் இருக்க ஃபோல்டரை டெர்மினலில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த கமாண்டை டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கோடு ரன் ஆயிரும். இதோட லினக்ஸ் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இந்த ப்ராசஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களோட படிச்சுக்கிட்டு இருக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. எங்க போய் முடிய போதும். வரண்டா சின்னசாமி.